ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் முடக்கத்தான் கீரை வாங்கிட்டேன் அன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா இது தோசைக்கு வந்து நான் அரைக்க போகிறேன், அரைச்சி ஊற்ற போகிறேன். இதை வந்து கவர் பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்து இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இந்த கவரில் இருக்கிறது மொத்தமாக சேர்த்து 10 ரூபா. இதெல்லாம் உங்கள் ஊர்லலாம் கிடைக்குமா? எவ்வளோ சீப்பாக கிடைக்கும். இது அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அந்த காம்பெல்லாம் எடுக்க தேவையில்ல. நான் அதாவது காஞ்சிருக்கா என்னன்னு பார்க்குறேன். மற்றபடி இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நான் இது 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். எனக்கு கிடைக்கும் போது தான் வாங்க முடியும். நான் அன்றைக்கே பார்த்திங்கன்னா வாங்கி வச்சிட்டேன். இதெல்லாம் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். முடக்கத்தான்லாம் அவ்வளோ கிடைக்காது, ரொம்ப கஷ்டம்தான் கிடைக்கிறது ஒரு ஊரில். இதெல்லாம் எங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும் இங்கே. முடக்கத்தான், வல்லாரை, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கீரை சொல்லுவாங்களே, இந்த கலப்பு கீரை அப்படின்வாங்க. கலப்பு கீரை அப்படி எல்லா கீரையுமே கலந்த மாதிரி, அந்த மாதிரி கீரை. இன்னொன்று இதெல்லாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும். அதை மட்டும் நான் பார்த்து எடுத்துருவேன். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது கீரை. பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதை அப்படியே என்ன பண்ணுவேன்னா கழுவிடுவேன். சுத்தமாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிப்பேன். வேணுன்ற அளவுக்கு மாவில் கலந்துடும். இல்லைன்னா மீதி மாவு பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இந்த கீரை பாருங்கள் தெரியுதா, ஒரு மாதிரி பழுப்பு கலரில் வீணாக போச்சு. இது வேணும்னா ஒரு பாட்டிலில் கூட நான் எடுத்து யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து பாட்டிலில் போட்டு மிக்சியில் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுப்பேன். வேணுன்ற அளவு யூஸ் பண்ணிக்கலாம், தேவைன்றப்போ மாவில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இதுதான் இந்த கீரை தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா. இதெல்லாம் இந்த கீரை இவ்வளோ கீரை உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு கிடைக்கும்? எங்களுக்கு இங்கே வெறும் 10 ரூபா, ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க இதெல்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் சங்கரா மீன். உங்கள் ஊரில் 100 ரூபாய்க்குலாம் மீன் கிடைக்குங்களா? இங்கெல்லாம் அழகாக சீப்பாக வாங்கலாம். 100 ரூபாய் கேட்டாலும் கொடுப்பாங்க. சரிங்களா? அது கனவா மீனாக இருந்தாலும் சரி, இறாவாக இருந்தாலும் சரி, நண்டாக இருந்தாலும் சரி, பெரிய மீனாக இருந்தாலும் சரி, ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு அது விதமாக வச்சு கொடுப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் போனால் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது, ரொம்ப ஜாஸ்தி. இங்கே ஒரு அம்மா விற்பாங்க வாசலில் வெளியில் உட்காந்து. அவங்ககிட்ட தான் நிறைய பேர் வாங்குவாங்க. அவங்ககிட்ட தான் சொல்லி வாங்கியிருக்கேன். வாங்கணும், பையன் வாங்கிட்டு போயிருக்கான் 100 ரூபாய்க்கு. இது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து காலையில் டிஃபனுக்கு இதை அரைச்சிட்டு நான் மாவில் கலந்துட்டு தோசை ஊற்றிடுவேன். தக்காளி விற்கிற விலைக்கு 50 ரூபா கிலோ தக்காளின்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது. 2 தக்காளி மட்டும் தான் எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்னி மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு. 2 தக்காளி, இதில் 2 வெங்காயம் சேர்த்துப்பேன், பூண்டு, காஞ்ச மிளகா, இதை மட்டும் வச்சு இப்போ நான் அரைச்சி தக்காளி சட்னி, காலையில் தோசை. அதுக்கப்புறம் இதே மாதிரி இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து மதியானம் மீன் குழம்பு. அவ்வளோதான். தக்காளி கீரைலாம் ரொம்ப அதிகம் போட முடியாது, சட்னின்றதால ஒரு வழியில் போட்டு தான் ஆகணும். அதனால் 2 மட்டும் எடுத்துருக்கேன். மத்தியானம் ஒரே ஒரு தக்காளி போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அவ்வளோதான். மீன் குழம்பு, முட்டை, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதுதான் மத்தியானம் எங்கள் வீட்டு சமையல். அடுத்தது மீன் குழம்பு வைக்கும்போது பார்க்கலாம். என் பையன் மீன் வாங்கி வந்துட்டான். இதுதான் மீன், சங்கரா மீன். தெரியுதுங்களா? மீன், சங்கரா மீன். இது எத்தனை மீன் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது? 4, பரவாயில்ல, 7 மீன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரே அளவு மீன் தான். இந்த சைஸ் தான் மீன். 7 மீன் போட்டு 100 ரூபா. பரவாயில்ல, ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. சங்கரா மீனோட சீக்கிரம் கிடைக்காது 100 ரூபாய்க்கெலாம். தாராளமாகவே வாங்கலாம் சங்கரா மீன். மீன் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்குது, வாங்கலாம் தாராளமாக. இதை அப்படியே குழம்பு வச்சுட்டு வேணும்னா வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். டிஃபன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான். இதுக்கப்புறம் நான் செஞ்சுட்டு மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இது அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது. இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் கீரை மட்டும் அரைச்சா போதும். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி எனக்கு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவையோ மாவில் நீங்கள் கலந்துக்கலாம். அவ்வளவும் முட்டி வலிக்கு, கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கிடைச்சா விட்றாதீங்க, வாங்கி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நான் மீன் குழம்பு வைக்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நீங்களாம் என்ன சமைச்சிருக்கீங்க, என்ன டிஃபன் உங்கள் வீட்டிலன்னு தெரியல. ஐயோ, ரொம்ப ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்க, நான் அடுத்த வீடியோவில் மீன் குழம்பு பற்றி காமிக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம். பை, டாட்டா.